நாம் இந்த டுட்டோரியலில் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி அதில் சிம்பிள்ஸ் செட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். பல்ஸ் ட்ரேடர் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பியூர் இன்டர்டே ட்ரேடிங் சிஸ்டம். ஓவர் நைட் பொசிஷன் எதுவும் இருக்காது. நிம்மதியாக ட்ரேட் பண்ணலாம், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், ஹை அக்யூரேசி இருக்கும். மார்க்கெட்டில் டெய்லி பை அபோவ் செல் பிலோ லெவல் அண்ட் அது எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, காலையில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதும் பல்ஸ் ட்ரேடரில் எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணுன்ற லெவல்ஸ் டிஸ்பிளே ஆகிடும். மார்க்கெட் ப்ரைஸ் அந்த லெவல்ஸ் எப்போ கிராஸ் பண்ணதோ அப்போது ஈஸியல்கோ அந்த சிக்னல்ஸை ரீட் பண்ணி உங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணோம். பல்ஸ் ட்ரேடரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்திலே டார்கெட் அச்சீவ் ஆகிடும். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிடும். இப்போது பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேயே பை லெவல் ட்ரிகர் ஆகி நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே டார்கெட் 1 ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஹெச்டிஎஃப்சிலையும் அப்படி தான், மார்க்கெட் ஓப்பனிங்லேயே செல் லெவல் ட்ரிகர் ஆகி இன் 10 மினிட்ஸ் டார்கெட் 1 அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதை ஷார்ட் ட்ரிகர் ஆகி அண்ட் தென் சிக்னல் ரிவர்ஸ் ஆகி பை ட்ரிகர் ஆகிருக்கு. பை ட்ரிகர் ஆன ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 அச்சீவ்ட். ஹிண்டால்க்கும் அப்படி தான், மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பை ட்ரிகர் ஆகிருக்கு. பட் ஒரு 1 o'clock அரௌண்டு தான் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. பட் நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் முன்னாடி இருக்க வேணாம். இப்போ இந்த சார்ட்டெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரேட் பண்ணணும், இல்லைனா நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிற வரைக்கும் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துன்னு இருக்கணும். ஆஸ் ஏ ஹியூமன் நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும், அவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு இருக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை தான் ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ணும். எப்படின்னா, நீங்கள் 1 டைம் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மார்க்கெட் டைமில் ஆஸ் பர் தி சிக்னல், ஆஸ் பர் தி ரூல்ஸ், ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸ், அது எல்லா ட்ரேடிங்கும் பண்ணிடும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இண்டெக்ஸ், ஆப்ஷன்ஸ், ஸ்டாக்ஸ், ஃபியூச்சர்ஸ் எல்லா செக்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.